அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் கோர்ட்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா சவுந்தரபாண்டி போடுறாரு பாருங்க ஒரு ஆட்டம், சரியான ஆட்டம். இருக்கிறது எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க, தீப்பாயை தள்ளுறாங்க. ஏண்டி நானா உனைய பெரிய ஹரிச்சந்திர பரம்பரையிலேருந்து வந்தவன்னு நானா சர்டிஃபிகேட் கொடுத்து பொய்யே சொல்ல மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன்னு சொன்னீங்களே நீ. சச்சு கத்தியால சண்முகம் தானே குத்துனான்னு கேட்கும்போது அந்த சண்முகம் எங்கேருந்து வந்தானே தெரியலேன்னு, அவ எப்படி வந்தா எங்கேருந்து வந்தானே தெரியலேன்னு ஏண்டி பொய் சொன்னேன், ஏன் பொய் சொன்னேன்னு கேட்குறாங்க. முத்துப்பாண்டியன் கேட்குறாங்க, ஏம்மா நடந்தது அப்படியே சொல்கிறதுக்கு உனக்கு என்னம்மா வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏலே பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, உசுரை காப்பாத்துறதுக்கு பொய் சொன்னால் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க பாக்கியம். சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியும் மீறி பாஞ்சுக்கிட்டு வர்றாரு, அப்படியே அடிச்சு கொன்னேன்னு வச்சுக்கோ, அப்பா உடம்புக்கு முடியாது போல அடிக்காதப்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏய் முத்துப்பாண்டி, இப்போ இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பாரடி, என்னைக்கு நீ எனக்கு எதிராக முடிவு எடுக்கிறையோ இனிமே உனக்கு எனக்கு எல்லாம் முடிச்சு போய் கிளம்பு கிளம்பு, நீ இனிமே இங்கே இருக்கவே வேண்டாம், கிளம்பு கிளம்புங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சிவபாலன் இதை கேட்டுட்டு, அம்மா இன்னைக்கு தான் அப்பா சரியான முடிவு எடுத்திருக்காரு, நீ வாமா போலாம் அப்படிங்கிறாங்க சிவபாலன். ஏங்க உங்களுக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு நான் எதுக்குங்க சண்முகனை காட்டி கொடுக்கணும்னு கேட்குறாங்க பயமா. நீ என்னமா பண்ற, சண்முகனை காட்டி கொடுக்கூடாதுங்கிறதுக்காக நீ அப்பாவை அசிங்கப்படுத்துறியான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. அண்ணே கேஸ் முடிஞ்சிடுது, அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, இப்போ நிற்க முடியாமல் நின்றுக்கிட்டு தடுமாறுறாங்கல்ல, இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத விசாரணைன்னு கேட்குறாங்க சிவபாலன். அம்மா நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி சிவபாலன் கூப்பிடும்போது தம்மா கும்மா கும்மா கும்மான்னு குத்திக்கிட்டு இருக்கிறாரு சவுந்தரபாண்டி. ஏண்டா ஒத்த ஓட்டு எல்லாம் சேர்ந்து எனக்கு எதிராக பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சிட்டிங்களா, ஆத்திரம் தீர்ந்துருச்சா அப்படின்னு சிவபாலன் கேட்கும்போது சவுந்தரபாண்டி உஷு உஷு உஷுன்னு கெஸ் வாங்க நிற்கிறாரு. அத்தை நீ இப்போ எதுக்கு கண் கலங்கி நிற்கிற, இப்போ என்ன உனக்கு, இவங்க எல்லாரும் உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க, அப்படித்தானே கோர்ட்டுக்கு போவோம், இவங்க எல்லாம் மாற்றி சொல்ல சொன்னாங்கன்னு நம்ம போய் சர்ச்சுக்கிட்ட சொல்லுவோம், வார்த்தை போகலான்னு கூப்பிட்றாங்க எஸ்கி. ஆமாங்க, நேராக கோர்ட்டுக்கு போய் சர்ச்சுக்கிட்ட நாமா இப்போ என்னை மாற்றி சொல்ல சொல்லி அடிக்கிறாரு அப்படின்னு நான் ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்ல போகிறேங்கிறாங்க பாக்கியம். ஏ பாக்கியம், உனக்கு அம்பட்டு தைரியம் வந்துருச்சா, நேராக கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்லிடுவியா, போ போ இப்போவே போ அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அம்மா நேரம் கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா மொட்டை ஓட்டு அப்படின்னு கேட்குறாங்க சிவபாலன். கோர்ட்லேயே நீங்கள் அம்மாவை அடிக்க போய் ஜட்ஜு உங்களை கண்டிச்சிருக்காங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்போ அம்மா போய் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க, இது உண்மை அப்படிங்கிறாங்க சிவபாலன். உண்மையை சொல்ல சொல்லி உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா அடிக்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணும், நீ அழுத்தி சொல்ல சிவபாலான்னு எஸ்கி சொல்கிறாங்க. இது என்னையா தூக்கி உள்ள போடுறேன்னு சொல்கிறேன், இரு வர அப்படின்னு சொல்லிட்டு போய் சவுக்கு எடுத்துட்டு வராங்க சவுந்தரபாண்டி. பா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முத்துப்பாண்டி குறுக்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எங்க இப்போ என்ன நான் உண்மையை சொல்லணும், நீங்களும் சனி நன்னனும் நம்ம ரூம்ல இருந்து நகைப்பட்டியை தூக்கிட்டு போய் கார்ல வச்சதை என் கண்ணால பார்த்தனே, அந்த உண்மையை சொல்லட்டுமா, அதுக்கப்புறமா அதை நகையை பாண்டியம்மா ரூம்ல வச்சதையும் நான் நேருக்கு நேராக பார்த்தேன், அதையும் சேர்த்து ஜட்ஜுக்கிட்ட சொல்லுவேன் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க பாக்கியம். சனியன் அழுங்காத சவுந்தரபாண்டி காத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஐயா பேச்சு வேறு மாதிரி போகுது, உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்குவேன் போல இருக்கு, கொஞ்சம் சமாதானமாக போய்க்குங்க ஐயா அப்படிங்கிறாங்க சனியன். என்னங்க பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க, உண்மையை தானே சொல்லணும், வாங்க போய் சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியம். வேண்டி கட்டின பொண்டாட்டியாடே நீ, கட்டின புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடிக்கிற பாரு, நீ நல்ல பொண்டாட்டி, வாயால் சொல்ல வைக்காத, நாசமா போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிடுறாரு சவுந்தரபாண்டி. பாக்கியம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆமா நீ அழுதுமா வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி. சூடாமணி நல்லா கண்ணாசந்து தூங்குறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் அவங்களே செத்த மாதிரி கனவு வருது. கனவு வந்ததும் ஐயோன்னு எழுந்திரிச்சு போடுறாங்க. பக்கத்தில் இருந்த அந்த அம்மா ரெண்டு பேரும் என்னாச்சு சூடாமணி கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டையான்னு கேட்குறாங்க. பாவம் சூடாமணி, என்ன நல்ல கனவா வருங்கிறாங்க. இன்னொருமா நினப்பெல்லாம் அங்கே கிடக்க, உசுறு மட்டும்தான் இங்கே இருக்குது சூடாமணிக்குங்கிறாங்க. அக்கா நான் செத்த மாதிரியே கனவு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குதே, ஒருவேளை நான் என் பிள்ளைகளை பார்க்காமலே செத்துடுவேனாக்கா அப்படின்னு சூடாமணி கேட்குறாங்க. ஐயோ இந்த நேரத்தில் கனவு கண்டா அது நடக்கும்னு சொல்லுவேங்களாக்கா அப்படிங்கிறாங்க இன்னொருமா. ஏய் பேசாம தூங்குடி, சூடாமணியே பயந்து போய் இருக்கா, அவளை மறுபடியும் பயப்படுத்துறியா, நீ கம்மனு தூங்கு அப்படிங்கிறாங்க இன்னொருமா. அங்கே வார்டனம்மா வராங்க. வந்தது என்னாச்சு சூடாமணி ஏன் அழுகிறேன்னு கேட்குறாங்க. அம்மா என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைகளை பார்ப்பேன்னு இந்த ஜெயிலுக்குள்ளே கிடந்தனே, நான் பட்ட பாடெல்லாம் வீணா போயிரும் போல இருக்கே, பெத்த மக்காவை பார்க்காமையே சாக போறேன்னு கதறாங்க சூடாமணி. அழுகு, அதை கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிங்கிறாங்க. எனக்கு தண்ணியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், 20 வருஷமா சவுந்தரபாண்டி செஞ்ச தப்புக்கு நான் ஜெயிலுக்குள்ள கிடக்குறேன், அவன் பண்ண சதிக்காக என் பிள்ளைகளை பிரிஞ்சு அவ பேரையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாம நான் பார்க்காமையே செத்து போயிட்டா என் பிள்ளைங்க தாங்க மாட்டாங்களேன்னு கதறாங்க. அந்த இடத்துக்கு பாண்டியம்மா வந்துடுறாங்க. என்னடி வெள்ளக்காரனை ஏத்த நாச்சியா மாதிரி வீர வசனம் எல்லாம் பேசினேன், இப்ப என்னமோ ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுகுற, இனிமேலாம் நீ வெளியில எல்லாம் போக முடியாது, உன்னோட சாவு இந்த ஜெயிலுக்குள்ளதானுங்கிறாங்க பாண்டியம்மா. ஏய் பாண்டியம்மா மரியாதையா போயிடு, அம்மா இவ்வளவு முதல்ல போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சூடாமணி. ஏய் போகலின்னா என்னடி பண்ணுவ, ஏய் தைரியமான பொம்பளையா இருந்தா என்ன பார்த்து சொல்லுடி மானங்கட்டுவளே. வேண்டாம் பாண்டியம்மா நீ தப்பா பேசுறேங்கிறாங்க சூடாமணி. என்னடி விடுதலையாகி வீட்டுக்கு போவேங்கிற நினைப்பு உனக்கு, அந்த நினப்பு இன்னும் உனக்கு மனசுல இருக்கா, அதுக்கெல்லாம் நிச்சயமா வாய்ப்பே இல்லடி. பாண்டியம்மா நீ பேசாம போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லதுங்கிறாங்க சூடாமணி. அப்படின்னா இல்லைனா என்னடி பண்ணுவ அப்படின்னு பாண்டியம்மா எடுத்துக்கிட்டு வராங்க. சூடாமணியும் பார்க்க வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்துட்டு அப்புறம் பலார்னு குட்டுக்குறாங்க வருங்க. 4 பேர் சேர்ந்து பிடிச்சும் கூட சூடாமணியை அடக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்களோட கோபம் வெறி அத்தனையும் பாண்டியம்மாளுக்கு செமக்கத்தக்குன்னு அடி கும்மா குத்து கொடுத்து கொட்டி தீர்த்துக்கிறாங்க சூடாமணி. பாண்டியம்மாவும் ஐயோ அம்மானுக்கிட்ட அடியை வாங்கிக்கிட்டு போறாங்க.
இந்த ஜெயிலை விட்டு நீ வெளியில வரும்போது பொணம தாண்டி வருவ, எழுதி வச்சுக்க. கூட பிறந்த அக்காவையே அந்த சவுந்தர பாண்டி கேடி பையன் ஜெயிலுக்குள்ள தள்ளி போட்டா உன்னை எப்படி நீ வெளியே விடுவான்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என் மேலேயே கை வைக்கிறியா? வெளியில வா, உன்னை வச்சுக்கிறேன், வா பேசிக்கிறவான்ட்டு போறாங்க பாண்டிமா. வைகுண்ட குடும்பத்தில் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை அப்பனே முருகா, நீ தான் காப்பாத்தின. எப்படியோ பாக்கியம் மாத்தி சொல்லாம இப்படி மாத்தி சொல்லிட்டா, நல்லதா போச்சுங்கிறாங்க வைகுண்டம். நீ எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாம நிம்மதியா இருக்கணும், அவ்வளவு தாண்டா எனக்குங்கிறாங்க வைகுண்டம். பரணி பாத்தியா, அத்தை கிட்ட பேச சொல்லி நானும் அப்பாவும் அவ்வளவு கெஞ்சணும். இப்ப பாரு அத்தையே மாத்தி சொல்லிருச்சு பாருங்கிறாங்க. நீ சொல்லி அத்தை மனசு மாறி இருந்தா உனக்கு நிம்மதியா இருந்திருக்கும்லன்னு கேக்குறாங்க வீரா. சரி, நீங்க முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப மாறிட்டீங்கன்னு சொல்றாங்க கனி. சரி விடல கனி, பரணி சொல்லாட்டி என்ன, அதான் பாக்கியம் மாத்தி சொல்லிட்டால, நம்மளை காப்பாத்திட்டா, அது போதுங்கிறாங்க வைகுண்டம். ஆண்டவன் தான் நம்மளை காப்பாத்திருக்கா, அதனாலதான் பாக்கியத்துக்கு யாருமே சொல்லாம அவளே மாத்தி சொல்லிட்டான்னு சொல்றாங்க வைகுண்டம். எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாம நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கிறாங்க வைகுண்டம். பரணி பாத்தியா, அப்பாவும் நானும் உங்ககிட்ட அவ்வளவு கெஞ்சணும், இப்ப பாரு அத்தையே மாத்தி சொல்லிருச்சு பாருங்கிறாங்க வீரா. நீ சொல்லி அத்தை மனசு மாறி இருந்தா உனக்கு நிம்மதியா இருந்திருக்குமில்லங்கிறாங்க வீரா. ஆமா மதனி, நீங்க இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டீங்க அப்படிங்கிறா கனி. இல்ல கனி, அவ சொல்லாட்டி என்ன, விடல, அவ செஞ்ச புண்ணியம் தான் நம்மளை இந்த அளவுக்கு காப்பாத்திருக்குங்கிறாங்க வைகுண்டம். எவ்வளவு பேருக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கா, அது போதாத நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க வைகுண்டம். இருந்தாலும் மதனி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அவங்க சொல்லியேன்னு எனக்கு வருத்தமா இருக்குதுப்பாங்கிறாங்க. வீடுல யார் சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, எங்க அப்பா முருக என் மவனுக்கு துணையே இருக்கான், அது போதும் எனக்குங்கிறாங்க வைகுண்டம். நான் தான் சொன்னேன்ல, இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு நம்ம ஒண்ணு யாருக்கும் அடங்கி போகணுங்கிறது கிடையாது, என் அப்பா முருக இருப்பான், அவன் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான்னு சொல்றாங்க சண்முகம். பாக்கியம் வீராவுக்கு ஃபோன் பண்றாங்க. வீரா ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வராங்க. அத்தை சொல்லத்தே அப்படிங்கிறாங்க. என்னடி, உன் அண்ணனுக்கு 5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், எங்க அண்ணனுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், 2 பேருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. ஆமா, ஃபோன் சைலண்ட்ல போட்டு மறுபடியும் எடுக்கவே இல்லை, அப்படியே கிடக்குது அப்படிங்கிறாங்க சண்முகம். ஆனால் ஆமாம், எம்பட ஃபோன் தான் சைலண்டில் கிடக்குது, ஆனால் அது எனக்கு எடுக்க தெரியலையே, எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க வைகுண்டம். அத்தை உங்கள் 2 பேத்துக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிட்டு என்னோட ஃபோனுக்கு பண்ணியிருக்குதுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஃபோனை எடு, என்ன சொல்ல போகிறான்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க வைகுண்டம். அக்கா நீ ஸ்பீக்கரில் போடு, அவங்க 2 பேரும் பேசிட்டுன்னு கனி சொல்லதும் ஸ்பீக்கரில் போடுறாங்க. பாக்கியம் நல்ல வேலை என் மாமன் உசரை காப்பாற்றிட்டே நீங்கிறாங்க வைகுண்டம். மாற்றிக்கு சாட்சி சொல்லியிருந்தீங்கன்னா அவனோட நிலைமை என்ன ஆயிருக்கும். எப்போ அத்தை ஒன்றும் தானா மாற்றி பேசலை, அதுக்கு காரணமே பரணி தானே எஸ்கி சொல்கிறாங்க. ஆமாண்ணே, என் வீட்டுக்காரர் கோர்ட்டில் வேறு மாதிரி திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காரு, நல்ல வேலை பரணி எனக்கு எல்லா விவரத்தையும் சொன்னா, அதனால தான் நான் கோர்ட்டில் போய் மாற்றி பேசும்படி ஆச்சுங்கிறாங்க. நான் நம்ம சண்முகத்தை அவரே சிக்க வச்சிருப்பாருங்கிறாங்க. என்னத்த சொல்கிறேன், பரணியா உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான்னு வைகுண்டம் கேட்குறாங்க. ஆமாம், பார்த்தால் தான் எனக்கு ஃபோன் பண்ணனா, ஃபோன் பண்ணி இங்கே பாரு கோர்ட்டுக்காமா கிளம்புறேன். ஆமாடி, நான் கோர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன், நான் சொல்கிறத நீ நல்லா கேட்டுக்கோமா, கோர்ட்டாக இருந்தாலும் சரி வேற எங்கேயா இருந்தாலும் சரி நீ எப்பவும் உண்மையை தானே பேசுவேன்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க பாக்கியம். இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு பரணி ரகசியமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே பாக்கியம் கேட்டுக்கிட்டு சரிங்கிறாங்க. இந்த பக்கம் நான் சொன்னது எல்லாமே உனக்கு நல்லா புரிஞ்சுதல்னு கேட்குறாங்க பரணி. புரிஞ்சுதுடிங்க, தாராளமாக நீ சொன்னதுக்காக நான் மாற்றி பேச போகிறேன்டி, என் அண்ணன் மவனுக்காக என் மருமவனுக்காக நான் இன்னைக்கு போய் பேச போகிறேங்கிறாங்க. சரிம்மா தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க பரணி. அண்ணே நல்ல வேலை பரணி ஃபோன் பண்ணி சொன்னா, இல்லைன்னா அவர் திட்டம் தெரியாமல் நான் போய் உண்மையை சொல்லி சண்முகமும் இன்னாரும் ஜெயிலுக்கு போயிருப்பான்னு பாக்கியம் சொல்லி வருத்தப்படுறாங்க. சண்முகம் பரணியை நேருக்கு நேராக பார்க்க முடியாம, எப்போ கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு திருதுன்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க. மதினி என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க எப்பவுமே இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் மாற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்கிறா கனி. மதினி எங்களை கோச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போய் மொத்தம் கொடுக்குறா கனி. ஆமலை பரணி உன்னை தப்பா நினைச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு வைகுண்டமா கேட்குறாங்க. ஏண்டி உங்க மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கொக்கனை அமைச்சிட்டு போறாங்க பரணி. பாக்கியம் யாருக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க அப்படின்னு வைகுண்ட மனசார வாழ்த்துறாங்க. அண்ணே போனை வச்சுட்டுமா அப்படின்னு பாக்கியமும் வைகுண்டமும் போனை வைக்கிறாங்க. இந்த பக்கமா சூடாமணி அழுதுகிட்டே மணி அழாதவா, ஜெயிலர் மேடத்துக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட நான் சொல்ற வான்னு கூட்டிட்டு போறாங்க. நிஜமாவா, என்னைய வீட்டுக்கு அனுப்புவாங்களாமான்னு கேக்குறாங்க. இந்த பக்கமா பாண்டியம்மா வந்துட்டாங்க. எப்படி அனுப்புவாங்க, ஏண்டி உனக்கு யாரடி சூடாமணின்னு பேர் வச்சது, ஆஹா நல்ல சூடாத மணி அப்படின்னு கேலி கிண்டலமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா சூடாமணிக்கு சரியான ஆத்திரம் கோவம் வருது. நல்ல விஷயமா போயிட்டு இருக்கும்போது எதிர வந்து நிக்காதடிங்கிறாங்க. மரியாதையா போயிட்டுன்னு சொல்லிட்டு சூடாமணி போறாங்க. ஐயோ ஐயோ, என் மேல கோவச்சுக்கிட்டு என்னைய போன்னு சொல்லி போட்டு இவ போயிட்டு இருக்கிற, இவளை என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி பாண்டியம்மா அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஜெயிலர் மேடத்தை போய் பாக்குறாங்க. சூடாமணி சொல்லுங்க சூடாமணின்னு கேக்குறாங்க. ஒரு வாரத்துக்கு என் பிள்ளைங்களை பார்த்துட்டு அவங்க கூட இருந்துட்டு வரலான்னு எனக்கு தோணுதுமான்னு கேக்குறாங்க. சூடாமணி கண்டதுல இருந்து மனசுக்குள்ள படபடப்பாவே இருக்குதுமா, பரவலுக்கு மூவ் பண்ண சொல்லுங்க மேடம். சூடாமணி உன் மவன் வரவான்ல, அவங்ககிட்ட நீ சொல்லி பரவல்ல இருந்து வெளியில போலாம்ல. அங்க பாண்டியம்மா வராங்க. இவன் பையன் போய் லாயரை பார்த்து இவளை வெளியில கொண்டு போனா அந்த சவுந்தர பாண்டிக்கு தெரிச்சு போயிடுவேன். சூடாமணி பரவாயில்ல, வெளியில போனா சவுந்தர பாண்டி செஞ்சதெல்லாம் வெளியில வந்துருமில்ல, சும்மா விடுவானா என் தம்பி, விட மாட்டான்ல, ஏதாவது கிரிமினல் வேலை செஞ்சு அதை கெடுத்துருவான்ல. பாண்டியம்மாவை யார் அழைச்சதுங்கிறாங்க. அவங்களே பின்னாடி வந்துட்டாங்க மேடம்னு சொல்றாங்க அந்த வார்டனையா. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஜெயிலர் மேடம்.
மத்தியான சாப்பாட்டை கட் பண்ணிருங்கங்கிறாங்க. ஐயோ மேடம், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்கிறாங்க பாண்டியம்மா. இல்லைன்னா 2 வேளை கட் பண்ண சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் மேடம் வேண்டாம். டேய் சூடாமணி, நீ வெளியில பரவாயில்ல போயிட்டு வந்துரு. இல்லைன்னா இந்த காக்கி போட்டுக்கிற இந்த காக்கி மேடத்தோட காக்கி கழண்டு போயிடும். மரியாதையா வெளியில போறக்கு என்ன கேட்குறீங்கிறாங்க. ஐயோ மரியாதையாவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. சூடாமணி, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடு, ப்ராப்பரா லீகலா நான் என்னோட தயவுல வீட்டுக்கு அனுப்புறேன். அதுக்குள்ள 1 மாசத்துல இருந்துட்டு 1 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துருவீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா, உங்களுக்கு நான் கெட்ட பேர் வாங்கி கொடுப்பேனா? உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல முடியிருக்கு, ஒரு நாளுக்கு முன்னாடி நான் இங்க வந்து நிப்பேன். டான்னு வந்து நிப்பேன். என்னை நம்புங்கம்மான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க சூடாமணி. சரி சூடாமணி, நான் ஏற்பாடு பண்றேங்கிறாங்க. அம்மா, நீங்க இப்ப எனக்கு தெய்வமா தெரியுறீங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு உன் பிள்ளைங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீ போயிட்டு வா சூடாமணிங்கிறாங்க. அம்மா, என் பிள்ளைகளை நான் பார்க்க போலாமலங்கிறாங்க. 20 வருஷமா பொறுத்து இருந்துட்டேன், இன்னொரு 4 நாள் தன்னை பொறுத்திருக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா நான் பொறுத்திருப்பேம்மாங்கிறாங்க சூடாமணி. சரி சூடாமணி கூட்டிட்டு போங்கிறாங்க. சூடாமணியும் போயிடுறாங்க. பலன் பரணி படிச்ச சர்டிபிகேட் அது இதுன்னு ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அக்கா, இருக்கிறது எல்லாமே இருக்குதானே நல்லா செக் பண்ணிக்கோ. அப்பாவை நம்பவே முடியாதுக்கா. ஏதாவது ஒன்று எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாலும் வச்சிருப்பாருன்னு சொல்றாங்க சிவபாலன். இல்லடா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. சும்மா பொழுது போகலையேன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன், அதை தான் காணோம். சரி, அது ஒன்றும் தேவைப்படாது, வச்சிரு அப்படிங்கிறாங்க. என்னக்கா இதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேட்குறான். இதெல்லாம் வச்சு நீ என்னக்கா செய்ய போறேன்னு கேட்குறாங்க. இதை வச்சு நான் என்னமோ செய்ய போறேன், அது உனக்கு இப்போ தேவைப்படாது, தேவைப்படும் போது நான் சொல்றேன் போடாங்கிறாங்க. சிவபாலன் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க. அப்பங்க சண்முகம் வந்துடுறாங்க. என்னல சிவபாலா, என்ன இந்த பக்கம்னு கேட்குறாங்க. அதுவா, அம்மா கிட்ட ஏதோ சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும்னு அக்கா ஃபோன் பண்ணி கேட்டுச்சா, அம்மா எல்லாம் எடுத்து கொடுத்தது, அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்து இதெல்லாம்னு கேட்டேன். அக்கா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தான் அப்படின்னு கேட்குறாங்க. சரியும், நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போக போறத நான் எப்படி இல்லை என் வாயால சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க. என்ன தான் யோசிக்கிறீங்க, அக்கா எதுவும் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்குறாங்க. சிவபாலன் சொல்லுவா, இப்போ ஏதாவது வேலையா இருந்திருப்பா, மறுபடியும் சொல்லுவாங்கிறாங்க சண்முகம். இல்லை சிவபாலா, ஜிம்முக்கெல்லாம் போறது இல்லையாங்கிறாங்க. போயிட்டு தான் இருக்காத்தாங்கிறாங்க. சரி சரி, நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அருணி இப்படி ஒரு முடிவு எடுத்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம வச்சிருக்காங்க. சண்முகமும் அதை மறைச்சிருக்காரு. சூடாமணி பரவாயில்ல வெளியில வர்றாங்க. பாண்டியம்மா எதிர வந்ததும், என்ன சூடாமணி, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ ஊருக்குள்ள போக பாக்குற அம்பட்டு பேரும் அப்படியே மூஞ்சியில காரி துப்புவாங்கன்னு சொல்றாங்க. சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி பலார்னு ஒரு அரை விடுறாங்க பாருங்க. சூடாமணி அப்படியே பாண்டியம்மாவுக்கு கண்ணமே திரி போச்சு போல. நான் பெத்த சிங்கக்குட்டி என் பையன் சண்முகம், அவன் நெருப்பாண்டி கேட்டதும் பாண்டியம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப வெறுமைய சண்முகம் இங்க வந்து போய்கிட்டு தான் இருக்கானா, சூடாமணியை பார்த்துட்டு தான் போறானா அப்படின்னு நினைக்கிறாங்க. விளங்காத பையன் சவுந்தரபாண்டியை நம்பி நாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க பாண்டியம்மா. சூடாமணி தெனாவட்டா கெத்தா 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வெளி உலகத்தை பார்க்க வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.